எனக்கு ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ கரண்ட் சிஎம்பி வந்து $5 இன்னைக்கு வேல்யூ இருக்கு. நீங்க உங்க செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், உங்க நண்பர்கள் எல்லாரும் வாங்குறாங்க. ஓகேவா? வாங்கினோடனே அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். $5 இருந்தது, நீங்க எல்லாரும் வாங்கினாங்களா $10 போகுது. இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே நான் $5 வாங்கினேன், இப்போ $10 ஆயிடுச்சு, வர்ற லாபத்தை எடுக்கணும்னு ஒரு $5 வெளியே எடுத்து கண்டிப்பா அந்த இடத்துல $10 இருந்த ஸ்டாக் வந்து நீங்க எல்லாரும் செல் பண்ணா கண்டிப்பா திரும்ப இறங்க போகுது. இந்த பிவிஎஸ்டி எடுத்து இந்த லோட்டோ ஹைக்கா எடுத்துருக்கு. ஓகே எஸ், நீங்க வாங்கினது $5, இப்போ இருக்கிற பிரைஸ் $10, லாபத்துல தான் இருக்கீங்க. ஸோ நீங்க செல் பண்ணிருக்கீங்க. செல் பண்ணோம்னா நீங்க உங்க ப்ராஃபிட் எடுத்து வெளியே வந்துருவீங்க. விச் மீன்ஸ் அங்க இருந்த மார்க்கெட் வந்து கீழே வந்து இப்போ கரண்ட்ல பிரைஸ் வந்து சிஎம்பி வந்து ஒரு $7 இருக்காங்க. நீங்க மட்டும்தான் மார்க்கெட்ல இருக்கீங்க இல்ல, கரெக்டா? நிறைய பேர் இருக்காங்க, லேக்ஸ் ஆஃப் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ இதுக்கு முன்னாடி $10 வரைக்கும் போயிருக்கேன், இப்போ $7 வரைக்கும் கீழே இறங்கிருக்கு, நம்ம திரும்ப வாங்குவோன்னு இங்க இருந்து திரும்ப பை பண்ணுவாங்க. ஓகேவா? எஸ், அகைன் தே வில் பை. இப்போ வந்து மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து $7 இருந்தது, $14 போயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம கணக்கு வந்து இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? அப்படி ஆகும் பட்சத்தில் ஹை அண்ட் லோ மாறி. இப்போ ஹை எது இது, லோ எது இது. இப்போ அகைன் பிவிஎஸ்டி அடிங்க. ஓகே, இங்க செட் ஆஃப் பீப்புள்ஸ் இறங்கியிருப்பாங்க, அவங்க வந்து இப்போ லாபத்தில் இருப்பாங்க. அகைன் தே வில் செல், அவங்க ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வந்துடுவாங்க. குறையும் பிரைஸ், அகைன் இட் வில் கம் டவுன்.